மகரக்கண்ணன் வஞ்சினம் சொல்லுகிறான். இதை தான் போன வகுப்புல நாம் பேசினோம். வஞ்சினம் கூறுதல் என்பது சங்க காலத்திலேயே போர்க்களத்தில் ஒரு வீரன் தன்னை எதிர்க்க வரக்கூடிய வீரன் மாட்டு அல்லது வீரன் முன்னாக இவனை நான் வெல்லுவேன், வெல்லாது ஒழிந்தால் நான் எனக்கு இத்தகையதோர் துன்பம் ஏற்படட்டும் என்று வஞ்சினம் கூறுவான். இந்த வஞ்சினம்ன்ற சொல்லு நமக்கு இன்றைக்கு புதியதாக இருந்தால் நடைமுறையில் சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்தில் சேலஞ்சுன்னு, அதே தான். இதை தொல்காப்பியம் வஞ்சின காஞ்சின்னு பேசுகிறது. இதையே புறத்திணையியல்ல வஞ்சித்திணையில இதுக்கு பேரு நெடுமொழி கூறல்னு பேரு. எஞ்சினார் எமக்கு எதிராக யார் ஒருவரும் இல்லை, அஞ்சினார் அஞ்சாது போய் அகல்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு வஞ்சித்திணையில நெடுமொழி கூறல்னு பேரு, காஞ்சி திணையில வஞ்சின காஞ்சின்னு பேரு. அணி இலக்கணத்தில் இதற்கு பேர் தன் மேம்பாட்டுரை அணின்னு பேரு. தான் தன் புகழுதல் தன் மேம்பாட்டுரை. போர்க்களத்தில் மட்டும் வீரர்கள் தங்களினுடைய இந்த வஞ்சினத்தை கூறலாமான்னு கேட்டால் பண்டைய காலங்களில் 3 விதமான களங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒன்று போர்க்களம். போரிலே எதிரியின் முன்னாக உன்னை நான் வெல்லுவேன் என்று வஞ்சினம் கூறலாம். இரண்டாவது ஏற்களம். ஏற்களம் என்றால் விவசாயம். இந்த விவசாயத்தில் இந்த ஆண்டு நான் மேற்கொள்ளக்கூடிய விவசாயத்தில் நான் இப்படிப்பட்டதாகிய அளவினுக்கு தானியங்களை உற்பத்தி செய்வேன் என்று ஒருவன் வஞ்சினம் கூறலாம். இதுக்கு பேரு ஏற்களம்னு பேர். அது போர்க்களம், இது ஏற்களம். மூன்றாவதாக சொல்லப்படக்கூடியது புலவர்கள் தம் புலமைக்களம். புலவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுவதற்கு இடம் உண்டு என்கின்றது இலக்கண நூல்கள். எங்கெல்லாம் புகழ்ந்து கொள்ளலாம்னா, மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும், தன்னுடை ஆற்றல் உணரார் இடையினும், மன்னொரு அவையிடை வெல்லுரு பொழுதினும், தன்னை புகழுதல் தகும் புலவோர்க்கே என்று நன்னூல் பேசுகிறது. அதாவது மற்றொரு அவைக்களத்தில் போய் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்களினுடைய பெருமைகளை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதுபோல் உங்கள் ஆற்றலை யாரேனும் உணராமல் உங்களிடம் யாரேனும் வாதத்தினுக்கு வந்தார்கள் என்றால் அவ்வாறு வரக்கூடியவர் முன்பு உங்களினுடைய திறமையை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோல ஒரு போட்டி களத்தில் நீங்கள் எங்காகிலும் வென்றீர்கள் என்றால் அந்த வெற்றியை பெற்றதன் பிறகு நீங்கள் உங்களினுடைய திறமைகளை எல்லாம் எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சில செயல்பாடுகள். அதனால இந்த மகரக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய ராவணனை சார்ந்த ஒரு படையினது தலைவன் இங்கு மிக பெரிய அளவில் வஞ்சினம் பேசுகிறான். எப்படி? இந்த வானரங்களையும் இந்த வானரங்களுக்கு தலைமை தாங்கி இன்று போரினை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலக்குவனையும் இன்றைய பொழுதுக்குள் நான் நிச்சயமாக அழிப்பேன் என்று வஞ்சினம் கூறுகிறான். அதான் இனி நாம பார்க்கக்கூடிய பாட்டு. வண்டு உலாம் அலங்கல் மார்பன் மகரக்கண், மழை ஏறு என்ன தின்திரல் அரக்கன் கொற்ற, பொன் தடம் சில்லி தேரை தண்டலை மருத வைப்பின் கங்கை நீர் தழுவும் நாட்டு, கொண்டல் மேல் ஓட்டிச் சென்றான் குரங்கு இன படையை கொன்றான். வண்டு உலாம் அலங்கல் மார்வன், வண்டுகள் மொய்க்கக்கூடிய புதியதான மலர்களினால் கட்டப்பட்ட மாலையை அணிந்தவன். அலங்கல்னா மாலை, அது அசைவதினால் அலங்கல்னு பேர். மகரக்கண் மழை ஏறு என்ன தின்திரல் அரக்கன். மகரக்கண்ணை, மகரம்ன்றது ஒரு வகையான மீன், மகர மீன்னு பேரு.
அந்த மகர மீன் மற்றைய மீன்களை காட்டிலும் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது. தமிழ்ல மகர மீன் என்று சொல்லக்கூடிய ஒன்று புராண அடிப்படையிலே இருவருக்கு குறியீடாக சொல்லப்படுகிறது. ஒன்று குபேரனது குறியீடாக மகர மீன் குறிப்பிடப்படுகிறது. அதுபோல் மன்மதனது கொடியில் மகர மீன் இருப்பதாக புராணங்கள் பேசுகின்றன. அதுபோல் திருமகளுக்கு உரியதாகிய ஒரு சிறப்பு குறியீடாக மகர மீன் பேசப்படுகிறது. சென்னையை சார்ந்தவர்களுக்கு யாருக்கேனோ அனுபவம் இருந்தால், இந்த சென்னையில் விலங்குகளினுடைய சரணாலயம் இருக்கிறது அல்லவா, அங்கிருந்து நீங்கள் கேளம்பாக்கம் செல்லுதற்குண்டான பாதையில் போனீர்கள் என்றால் ரத்தின மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் போய் பார்க்கலாம். ரத்தின மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் 3 கோவில்கள் இருக்கின்றன. 3 என்பதை காட்டிலும் 4ன்னு சொல்லலாம். பிரதானமான கோவில் எது என்று கேட்டால் குபேரனுக்காக அங்கு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த குபேரனது கோவிலினுள் நுழைந்தீர்கள் என்றால் அந்த குபேரனது சந்நிதிக்கு முன்பாக ஒரு சிறு நீர்நிலை இருக்கும். அதுல ஒரு மிக அழகான பொன்னிறத்தில் மீன் ஒன்று நீந்தி கொண்டே இருக்கு. அதை மகர மீன் என்று சொல்லுகிறார்கள். அந்த குபேரனுக்கு உரிய நிறம், உகந்த நிறம் பச்சையாகவே அங்கு கொடுக்கப்படக்கூடிய திலகம் கூட பச்சையாய்தான் இருக்கும். அதுபோல நம்முடைய தமிழர்களுக்கே உண்டான வரவு, எந்த கோவிலுக்கு சென்றாலும் தங்களை காத்து கொள்ள கயிறு வாங்கி கட்டி கொள்வார்கள். ஆகவே அங்கு கொடுக்கப்படக்கூடிய கயிறும் பச்சை நிற கயிறு தான். அந்த தலத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த குபேரனை வெறும் பணத்தினாலேயே அலங்கரித்திருப்பார்கள். அதனால இந்த மகரம் என்று சொல்லக்கூடியது புராணத்துல 3 செல்வ செழிப்போடும் எழிலோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு குறியீடாக கையாளப்படுகிறது. அப்படிப்பட்ட மகரத்தை கண்களாக உடையவன் இந்த அரக்கன். ஏன்னா அரக்கன்னா ஏனைய பிற மானுடர்களிலிருந்து ஏதாயிலும் ஒரு விதத்தில் வேறுபட்டவனாக இருந்தால்தான் அவன் அரக்கன்னே நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால மழை ஏறு என்ன தின்திரல் அரக்கன் மகர கண்ணையும் இடியினை போன்று மிகப்பெரிய வலிமையையும் உடைய அரக்கனாகிய மகர கண்ணன் குரங்கு இன படையை கொன்றான். குரங்கு கூட்டமாகிய மிக பெரியதோர் படையை கொன்று கொற்ற பொன் தடஞ்சில்லி தேரை வெற்றி பொருந்திய தனது அழகிய பெரிய சக்கரத்தை உடைய தேரை தண்டலை மருத வைப்பின் கங்கை நீர் தழுவும் நாட்டு சோலை சூழ்ந்த மருத நிலத்தை கொண்ட கங்கை நீரால் சூழப் பெற்ற கோசல நாட்டை தனக்காக கொண்டவனாகிய கொண்டல் மேல் ஓட்டிச் சென்றான். மேகம் போன்ற நிறத்தை உடையவனான ராமன் மேல் ராமனோடு போர் செய்ய வேண்டி ஓட்டிச் சென்றான். அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு மரபு. நீங்கள் எந்த வீரனை தாக்க வேண்டும்னு முடிவு செய்கிறீர்களோ அவன் எங்கிருந்தாலும் அவனை தேடி சென்று போருக்கு அழைக்கணும். அதனால தனக்கு முன்பு இருந்த அந்த வானர படைகளாகிய தூசிப்படை வானர வீரர்களை எல்லாம் ஒருவாறு அழித்து தன்னுடைய பெரிய தேரில் கோசலை என்று சொல்லக்கூடிய கோசலம் என்று சொல்லக்கூடிய நாடு கங்கையினால் வளப்பம் பெறக்கூடிய அந்த நாட்டினுக்கு உரியவனாகிய ராமன் மழை தரும் மேகத்தை போன்று கரிய உடலை பெற்ற அந்த ராமனை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு மகர கண்ணன் ராமனை தேடி அவன் இருக்கும் இடம் நாடி சென்றான். சென்றவுடனே என்னங்க உரையாடல் பாருங்க. இந்திரன் பகைஞனே கொல் என்பது ஓர் அச்சம் எய்தி தந்திரம் இரிந்து சிந்த படை பெறும் தலைவர் தாக்கி எந்திரம் எரிந்த என்ன ஏ உண்டு புரண்டார் எய்தி சுந்தர தோழினானை நோக்கி நின்று இணைய சொன்னான். எப்படி? இந்திரன் பகைஞனே கொல் என்பதோர் அச்சம் எய்தி.
மகரக்கண்ணன் வருதலை பார்த்தவுடனே எஞ்சிய வானர வீரர்கள் அந்த மகரக்கண்ணன் வந்த வேகம், அவன் வானரர்களை எல்லாம் அழித்த நேர்த்தி, இதெல்லாம் பார்த்தவுடனே வானரங்கள் என்ன நினைத்தனவா, முன்பு வந்த இந்திரனுக்கு பகைவனான இந்திரஜித்தனே மீண்டும் வந்து விட்டானோ என்ற அளவிலே பயந்தார்களாம். ஏன்னா இந்திரஜித்தன் ஏற்கனவே நாகபாசத்தினால் எல்லோரையும் கட்டுவித்து சென்றான். இப்ப மகரக்கண்ணன் வரக்கூடிய வேகத்தை பார்த்தா வானரர்களுக்கு தெரியாது யார் என்ன வீரன் என்று. அதனால மகரக்கண்ணன் வரக்கூடிய வேகத்தை பார்த்தவுடனே இந்திரனை வென்றவனாகிய இந்திரஜித்தனே மீண்டும் போர்க்களத்தினுக்கு வருகிறானோ என்று அச்சம் கொண்டார்கள். தந்திரம் இரிந்து சிந்த, தந்திரம்னா படையை மிக அழகாக வகுத்து நிறுத்தி இருப்பார்கள். இந்த மகரக்கண்ணன் வரக்கூடிய வேகத்தை பார்த்து இந்த வானர படைகள் எல்லாம் அணிவகுப்பிலிருந்து முறை மாறி சிதறி ஓடத் தலைப்பட்டார்கள். படை பெரும் தலைவர் தாக்கி எந்திரம் எரிந்த என்ன ஏவுண்டு புரண்டார். வானர சேனைக்கு உரிய பெரும் தலைவர்கள் அவனோடு போர் செய்து எந்திரம் எரிந்தார் போல், எந்திரம் எரிந்தால்னா அவனால் எய்யப்பட்ட அம்புகள் எந்திரங்களை போல் வந்து தாக்கின. அது ஏன் எந்திரம்ன்ற குறிப்பு கொடுத்தார்னா, இயக்குபவனுக்குத்தான் தெரியும் அந்த எந்திரம் என்கின்ற பொறி எங்கு திரும்பும் எவ்வாறு தாக்கும் என்று எதிரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. ஆகவே மகரக்கண் எய்த அம்புகள் எல்லாம் ஒரு எந்திரம் போலே எங்கு திரும்பும் எவ்வாறு தாக்கும் என்று தெரியாத நிலையிலேயே அனைத்து வானர படைகளினுடைய தலைவர்களெல்லாம் அவனது ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள், புரண்டார்கள். எய்தி இப்படியாக அந்த வானர படையை நிர்மூலப்படுத்தி அந்த மகரக்கண்ணன் சுந்தர தோழினானை நோக்கி நின்று அழகிய தோழினை உடைய ராமனை நேருக்கு நேராக பார்த்து இணைய சொன்னான். கீழே இனி வரக்கூடிய வஞ்சினத்தை சொல்லுகிறான். இந்த வஞ்சினம் சொல்றதுக்கு முன்னாடி தன் வீரம் என்ன என்பதை ஒரு முன்னோட்டம் காண்பித்தான். சொல்றோம் இல்லையா, சாம்பிள்னு. இந்த மகரக்கண்ணன் ராமனுக்கு தன்னுடைய வீரம் எத்தகையது என்கின்றத ஒரு முன்னோட்டமாக காண்பித்து, நான் இப்படிப்பட்ட வீரன் நினைவில் வைத்துக்கொள், இப்பொழுது நான் வஞ்சினம் கூறுகிறேன், அதையும் கேட்டுக்கொள். ஏன்னா வீரன் தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை காட்டாமலேயே வஞ்சினம் சொன்னா யாருக்கும் நன்றாக இருக்காது. இவனால் இதை செய்ய முடியுமா தெரியாது. ஆகவே முதல்ல தனக்கு முன்னிருந்த வானர படையை அழிச்சான். தொடர்ந்து போரினை செய்து வானரர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எல்லோரையும் புரளச் செய்தான். நேரா ராமனிடம் வந்தான், வஞ்சினம் பேசினான். என்னவா, என்னுடைய தாதை தன்னை இன்னுயிர் உண்டாய் என்னும் முன் உடைத்தாய தீய முழு பகை மூவர்க்கு அன்றி நின்னுடைத்து ஆயது அன்றே இன்று அது நிமிர்வென் என்றான். பொன்னுடை தாதை வண்டு குடைந்து உணும் பொலம் பொன் தாரா. ரொம்ப அழகான விஷயம். பொன்னுடை தாதைன்னா பொன் போன்ற நிறத்தினை உடைய மகரந்தங்களை, மலர்கள்ல மகரந்தம் இருக்கும் அல்லவா, மஞ்சளாக, அது பொன்னிறத்தில் இருக்காம். ஆகவே பொன்னிறம் போன்ற நிறத்தை பெற்றுள்ள மலர்களில் உள்ள மகரந்தங்களை வண்டு குடைந்து உண்ணும் பொன் தாரா, வண்டுகள் குடைந்து உண்ணும்படியான மிக்க அழகிய மாலையை உடைய மகரக்கண்ணன். அதான் புதிய மலர்களால், அன்றலர்ந்த மலர்களால் கட்டப்பட்ட மாலை. அந்த மாலையானது மலர மலர அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை வண்டுகள் குடைந்து அந்த மகரந்தங்களுக்கு ஊடே உண்டான மதுவை உண்ணுகின்றனவா. ஆகவே அந்த மலர்களில் இருந்து மகரந்தங்கள் எல்லாம் கீழே சிந்தக்கூடிய அளவிலே வண்டுகள் உண்ணக்கூடிய மாலையை அணிந்த அந்த மகரக்கண்ணன் என்ன சொன்னான ராமனிடம், என்னுடைய தாதை தன்னை இன்னுயிர் உண்டாய், ராமனை நோக்கி என்னுடைய இனிய தந்தையாகிய அவனினது உயிரை போக்கினாய். மகரக்கண்ணனினுடைய தந்தையின் உயிரை யார் போக்கினது? ராமன் போக்கி இருக்கிறார்.
என்னும் முன் உடைத்தாய தீய முழு பகை என்று எனக்கு உன்னோடு இதனால் பகைமை ஏற்பட்டிருக்கிறது. ராவணனை சார்ந்த வீரன் ராவணன் ஏவியதினால் உன்னை தாக்க வர வேண்டும் என்பது ஒரு பக்கம். அதைவிட மிக இன்றியமையாதது என்னுடைய தந்தையை நீ கொன்றவன். அப்படி கொன்ற உன்னை இந்த போர்க்களத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னுடைய முழுமையுமான பகைவன். ஆகவே உனக்கு எனக்கும் இந்த ராவணன் சீதையை எடுத்து வந்தான், இப்பொழுது ராவணன் ஏறினான், ஆகவே உன்னோடு போர் செய்ய வந்திருக்கிறேன் என்பது இன்றைய நிகழ்ச்சி. இதற்கு முன்பே உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஏனென்றால் முன்பே என் தந்தையை கொன்றவன் நீ. அப்படி கொன்ற உன்னை நான் எவ்வாறாயிலும் சந்தித்து உன்னோடு போர் உடற்றி உன்னை அழிக்க வேண்டும் என்ற காரணம் எனக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு முன்னமே உண்டாகிய கொடிய பெரும் பகைவன் நீ. மூவர்க்கு இன்றி நின்னுடைத்து ஆயது அன்றே, மும்மூர்த்திகளிடம் இல்லாமல் உன்னிடத்தில் உள்ளது அல்லவா? இன்று அது நிமிர்வன் என்றான். இன்று அந்த பகையை நான் நிச்சயமாக தீர்த்து கொள்வேன். மூன்று மூர்த்திகளிடம் இல்லாத ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா ராமனே? அதை கொண்டுதானே என் தந்தையை நீ அழித்தாய். ஆகவே நான் உன்னை அழிப்பதாக இந்த போர்க்களத்திலே சபதம் செய்கிறேன். உன்னுடைய பகையை இன்று நான் தீர்த்து விடுகிறேன். உன்னோடு நான் கொண்டிருந்த பகைக்கு இன்று ஒரு முடிவு கண்டு விடுகிறேன். ஆகவே உன்னை இந்த போர்க்களத்திலே நான் நிச்சயமாக அழிக்கப் போகிறேன் உறுதி கொடுத்தான். அதுதான் வஞ்சினம். தீயவன் பகர்ந்த மாற்றம் சேவகன் தெரிய கேட்டான். நீ கரன் புதல்வன் கொல்லோ, நெடும் பகை நிமிர வந்தாய். ஆயது கடனே அன்றோ, ஆண் பிறந்து அமைந்தார்க்கு ஐய ஏயது சொன்னாய் என்றான் இசையனுக்கு இசைந்த தோழன். எனக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் அது. ராமனை போர்க்களத்தில் சந்தித்த மகர கண்ணன், ராமனே உன்னை நான் கொல்லப் போகிறேன். அதற்கு காரணம் என்னுடைய தந்தையை நீ கொன்றவன். ஆகவே தந்தையை கொன்றவனோடு தனையன் போர் செய்து பழி தீர்க்க வேண்டும் என்பது உலக நியதி. அதனால நான் உன் மீது போர் செய்ய வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னை ராவணன் அனுப்பினான் என்பது வேறு. அதற்கு முன்பே நானே உன்னை சந்தித்து உன்னோடு பகையை தீர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. ஏனென்றால் பஞ்சவடியில் என்னுடைய தந்தையாகிய கரனை கொன்றவன் நீ. அதுக்கு ராமன் ரொம்ப அழகா சொன்னான், நியாயமான பேச்சு. தந்தையை கொன்றான் என்று தெரிந்தது பின்னர் என்னோடு நீ போர் செய்ய வந்திருக்கிறாய், அந்த பகையை தீர்த்து கொள்ள முன் வந்திருக்கிறாய் என்பது மிகச்சிறந்தது. ஒருவனுக்கு ஆண்மகனாக பிறந்தோம் என்றால் அதுதான் நியாயமும் கூட. தன் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை தனையன்தான் முன்னின்று அதை போக்க வேண்டும். ஆகவே நீ உன் தந்தையாகிய கரனை கொன்றவன் நான், என்னோடு போர் செய்ய வந்தது சரியானது தான், அதில் எந்த தப்பும் இல்லை. நான் எப்படி தீயவன் பகர்ந்த மாற்றம் சேவகன் தெரிய கேட்டான். தீயவன் ஆகிய மகர கண்ணன் அவனால் சொல்லப்பட்ட செய்திய ராமன் தெளிவா கேட்டான், சேவகன் தெளிய கேட்டான். அந்த சேவகன்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான விஷயம். அதாவது சேவகன் என்றால் உலக உயிர்களின் நன்மைக்காக சேவகம் செய்ய வந்த வீர். ராமன் யாருக்கு சேவகன்? யோசிச்சு பாருங்க. ராமன் யாருக்கு சேவகனா இருக்க முடியும்? அவனை யாரெல்லாம் நம்பினார்களோ, அவனை யாரெல்லாம் வணங்கினார்களோ, அவனை வணங்குவதால் யாருக்கு எல்லாம் மேலான கதி கிடைக்கும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒன்றினுக்காக அவர்களுக்கு இடையூறாக தடையாக இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் கொல்லுதற்காகவே வந்தவன் ராமன். ஆகவே ராமன் யாருக்கு சேவகன்னா எல்லா மக்களுக்கும். எல்லா மக்களும் தங்களினுடைய அன்றாட செயல்பாடுகளை முறையாக செய்தற்கு தடையாக இருக்கக்கூடிய அரக்கர்கள். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, நம்ம புராண இதிகாசங்கள்ல அரக்கர்கள், அரக்கர் அல்லாத மாந்தர்கள்,
இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போராட்டம் தான் இதிகாசம் புராணம். நான் அதை வேறு விதத்தில் சிந்திப்பதும் உண்டு. அரக்கர்கள் என்று ஒரு இனமே இல்லை. அதாவது மனித வாழ்க்கையை 3 நிலைகள்ல பிரிக்கலாம். ஒன்று, நல்லதையே எல்லா காலமும் செய்து, உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் நல்லது அன்றி பிரிது ஏதொன்றையும் எண்ணாதிருத்தல் செய்யாதிருத்தல். அப்படி இருக்கக்கூடிய மனோநிலைக்கு உரியவர்கள் எல்லோரும் தேவர்கள். சூழல் கருதி உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு தனக்கு உரியன தகாதன என்று பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுபவன் யாருன்னா மனிதன். எல்லா சூழ்நிலையிலும் தவறையே செய்து கொண்டு தவறுக்கே துணை போகக்கூடியவர்கள் யாருன்னா அசுரர்கள். வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த 3 குணங்களினால் ஆனதுதான் நம்மை போன்ற மானுட உயிர்கள். சில நேரங்கள்ல நாம தெய்வீகமா செயல்படுவோம், சில நேரங்கள்ல மானுடனை போலே நடந்து கொள்வோம், பல நேரங்கள்ல அரக்கர்கள் போல் நடந்து கொள்வோம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மூவரும் ஒருவராகவே இருப்போம். அப்போ நம்மிடம் உண்டான நல்ல குணத்தினுக்கும் நம்மை அடிமைப்பட நினைப்பதற்குண்டான தீய குணத்தினுக்கும் எப்பொழுதும் இடைவிடாத போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. அந்த போராட்டத்துல மனித மனமை கொண்டுள்ள நாம் சில நேரம் நல்லதன் பக்கம் சாய்கிறோம், சில நேரம் தீயதன் பக்கம் சாய்கிறோம். இது நம்முடைய இயல்பு. இந்த போராட்டம் தான் வாழ்க்கை என்ற ஒன்று தொடங்கிய காலம் தொட்டு நம்முடைய வாழ்வு இந்த பூமியிலே முடிகின்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை மையமாக வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நன்மை என்று சொல்லுவது எல்லாம் தேவர்கள், அந்த நன்மைக்கு உண்டான குறியீடு தேவர்கள். தீமை என்று சொன்னால் அந்த தீமைகளுக்குண்டான குறியீடு அசுரர்கள். அதனாலதான் இந்த நன்மை என்பது ஒரு நல்லதின் பிரதிபலிப்பு என்பதற்காக தேவர்களுக்கு பொன்னிறம் வெண்மை எல்லாம் சொல்லுகிறோம். அரக்கர்கள் ஒரு தீமையினுடைய பிரதிநிதியாக இருப்பதினால் அவர்களுக்கு கருமை உடலும் கருப்பு உள்ளமும் கருப்புன்னு குறியீடை வைக்கிறோம். ஆனால் மானுடர்களுக்கு தான் இந்த நிறபேதங்களை சொல்றோம். நல்ல சிவப்பாகவும் இருக்கிறார்கள், மாநிறமாகவும் இருக்கிறார்கள், கருப்பாகவும் இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த மூவகை உணர்ச்சியின் வாயிலாக நாம் தாக்கப்படுவது தான். நம்மிடம் நல்லதோர் சிந்தனை இருந்தால் அப்போ பொன்னிறமாக நாம் நிற்போம். நம்மிடம் தீய சிந்தனைகளும் தீய செயல்பாடுகளுமே இருந்தது என்றால், மனதெல்லாம் பஞ்சமாகிய கருப்பு இருந்ததுன்னா உடலும் கருத்து இருக்கும். இந்த இரண்டனுக்கும் இடைப்பட்டு மானுடனாக மாநிறத்தில் இருத்தல் என்பது இரண்டனையும் தேவைப்படுகின்ற பொழுது தேவையான அளவு எடுத்து தூய்ப்பதினால் இந்த நிலை. ஆகவே இந்த போராட்டம் என்பது மனிதனுக்கு அறிவு என்று ஒன்று தொடங்கிய காலம் தொட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய போராட்டம். இதுக்கெல்லாம் புதிய விளக்கமெல்லாம் வேண்டாம். இன்று வரைக்கும் உலக வாழ்க்கையில நன்மைக்கும் தீமைக்கும் இடையே தான் போராட்டம். போன காலங்களில் நன்மைக்கு உங்களால் சொல்லப்பட்ட உருவ அமைப்புகள் வேறு, அதற்கு சொல்லப்பட்ட செய்திகள் வேற. இன்றைய சூழல்ல நன்மைக்கு நீங்கள் தரக்கூடிய உருவம் வேற, தீமைக்கு தரக்கூடிய உருவம் வேற. ஆனால் போராட்டம் உண்டு, இது தவிர்க்க முடியாது. உங்களால் கண்டறியப்படக்கூடிய, மானுடனால் கண்டறியப்படக்கூடிய எந்த ஒரு நன்மைக்கும் அதனுடைய அடுத்த பக்கத்தில் அவ்வாறு கண்டறியப்பட்டவனை கொண்டு, கண்டறியப்பட்ட பொருள்களை, கண்டறியப்பட்ட அறிவினை கொண்டு தீயதையும் செய்யலாம். ஆகவே இது ஒரு காசினுடைய 2 பக்கம் போல. நாம் எந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நேற்று கூட இங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கு சிட்னியில். அதனுடைய அமைப்பாளர் நான் வந்தது தெரிந்து என்னோடு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் ஒரு கேள்வியோட தான் தொடர்பு கொள்வார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அது. கேள்வி எங்க இருந்துன்னா திருக்குறள்ல இருந்து.
திருக்குறள்ல துறவியல்னு ஒரு பகுதி, துறவரவியல்னு இருக்கு. அந்த துறவரவியல்ல இன்னா செய்யாமை, கொல்லாமை, கள்ளாமை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லறத்தாருக்கு உரியது தானே, இதை எதுக்கு கொண்டு போய் துறவரத்தில் வைத்தார்னு கேட்டு, இப்போ நான் அதற்கு ஒரு விளக்கம் சொன்ன, அந்த விளக்கம் சரியானதுன்னு ஏற்றுக்கொண்டு அந்த பகுதி வரும்போது சொல்லலாம். இதை ஏன் சொல்லுகிறேன்னா, எல்லா காலங்களிலும் உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு இருந்து கொண்டே இருக்கும். இந்த நல்லது கெட்டது ஆகிய இரண்டினுக்கும் இடையே போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. சாத்தான் என்று குறிப்பிடப்படக்கூடிய தீயது நல்லதை தாக்குதற்கு தயாராக இருக்கு. சாத்தான் பிடியில் சிக்காமல் நல்லது தன்னை காப்பாற்றி கொள்ளது போராடி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே உலக வாழ்க்கையில இப்படிப்பட்டதோர் ஒரு முரண் இருந்தால் தான் உலக வாழ்க்கை நமக்கு புரியும். இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த குட் அண்ட் பேட் இருக்கணும். இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்கும், உலக வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இது நம்ம பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நல்லத முழுமையுமாக இருந்தால் நம்மால் வாழ முடியாது, தெரியுமா? இப்போ நாம் சுவாசிக்கிறோமே பிராண வாயு, அது 100க்கு 100 விழுக்காடு சுத்தமாக இருந்தது என்றால் நாம் இறந்து போவோம். அந்த 100க்கு 100 முழுமையுமான அந்த பிராணவாயுவை நாம் நுகர்ந்தோம் என்றால் நம்முடைய மூக்கின் பாதை, தொண்டை எல்லாம் வெந்து போகும். அதனால தான் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, பியூரான ஆக்சிஜன். ஒன்றும் வேண்டாம், மருத்துவமனைகள்லாம் நோயாளர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறார்கள் அல்லவா, அதை போய் பாருங்கள். 95 விழுக்காடு 5 விழுக்காடு கலந்துதான் வரும். ஒன்றும் வேண்டாம். நம்ம உடம்புல ஆக்சிஜனானது இரத்த நாளங்களின் மூலமாக கணக்கிடப்படுகிறது அல்லவா, SO2ன்னு பேர். மருத்துவமனையிலெல்லாம் போன ஒரு விரல்ல ஒன்று மாட்டுவார்கள். அது பார்த்த உடனே நம்முடைய நாடி துடிப்பையும் நம்ம இரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய பிராணவாயுவினுடைய அளவையும் சொல்லும். அது 98 99க்கு இடைப்பட்டதாக இருக்கும் எப்பொழுதுமே. ஏன் 100 காமிக்க மாட்டேன்னுங்கிறது? 100% காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம், காமிக்காது. 100 விழுக்காடு நம்ம உடம்புல முழுவதுமாக தூய்மையான ஆக்சிஜன் இருந்தால் நம்ம உடம்பு முழுவதும் புண்களாக மாறிப்போகும். அதே போல நம்ம பருகக்கூடிய நீர், அதுல கொஞ்சம் மாசு இருந்தாதான் அது நீராகவே குடிக்க முடியும். மிக தூய்மையான நீர்னு சொல்லக்கூடிய டிஸ்டில் வாட்டர் குடிக்க முடியாது. குடித்தீர்கள் என்றால் உங்களினுடைய அந்த உணவு குழாய் முழுவதும் எரிந்து போகும். பியூர் டிஸ்டில் வாட்டர் கிடைக்கிறது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மின் கலங்களுக்கெல்லாம் அதை ஊற்றுவோம், அந்த டிஸ்டில்டு வாட்டரை. அதாவது வெட் பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதில் டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவோம். அந்த அவ்வளவு தூய்மையான நீரை நீங்கள் உட்கொண்டீர்கள் என்றால் உடம்பு முழுக்க புண்ணாயிடும். அப்போ நாம் உண்ணக்கூடிய, நீங்கள் ஒன்றும் இல்லை, வேதியியல் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரில் எதுவுமே உயிர் வாழ முடியாது. HO2னாக்க அந்த ஹைட்ரஜன் ஒரு பங்கும் ஆக்சிஜன் 2 பங்கும் சோதனை சாலையில் அந்த வாயுக்களை சேர்க்கின்ற பொழுது நீர் உண்டாயிடும். ஆனால் அந்த நீரில் எந்த உயிரும் வாழாது. அந்த நீரில் கொஞ்சம் இந்த உலக இயற்கைக்கு ஏற்றாற் போல் சிறிது மாசு கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீரானது உயிர் வாழக்கூடிய நீராக மாறும். ஆகவே உலகத்தில் எதுவுமே 100க்கு 100 விழுக்காடு சுத்தம் என்பது கிடையாது, எப்பொழுதுமே முடியாது. ஆகவே அந்த சுத்தம் என்கின்ற குறியீட்டை தெய்வம் என்றும் அல்லது தேவர்கள் என்றும், சுத்தம் இன்மை என்றதற்கு உண்டான குறியீட்டை அசுரன் என்றும், இவைகளுக்கு இடையே போராட்டம் உலகம் தோன்றிய நாட்களிலிருந்து, உயிர் என்று தோன்றிய நாட்களிலிருந்து இருந்து வருகிறது. இதுதான் ஒவ்வொரு புராணமும் அந்த நல்ல குணங்கள் உடையவர்களை தேவர்கள் என்றும்,
நல்லது அல்லாத குணங்கள் உடையவர்களே அசுரர் என்றும். சுரர் என்றாலே தேவர்கள்னு தான் அர்த்தம். அந்த சுரருக்கு முன்னாடி ஒரு ஆவசியத்தை ஆசுரர், நல்ல குணம் இல்லாதவர்கள், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நம்ம உலக பாகுபாட்டையே பார்க்கிறோம். அதாவது 100% தூய்மையாக உள்ள எந்த பொருளையும் நம்மால் பயன்படுத்த முடியாது. நாம் அணிந்து மகிழுகிறோமே நகை, அதை செய்தற்கு உண்டான உலோகமாகிய பொன், அது 100% விழுக்காடு தூய்மையாக இருந்தால் அதில் எந்த விதமான அணிகலன்களையும் செய்ய முடியாது. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு செம்பு கலந்தால்தான் அதை அணிகலனாக செய்தற்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கும். இப்ப தங்கத்தில் கலப்படம் செய்யணும். நல்லதை நாம் கையாள வேண்டும்னா அதோட கொஞ்சம் நல்லது அல்லாததை சேர்க்கணும். இது தவிர்க்க முடியாது. அதனால இங்க ராமன் என்ன அழகா பேசினா, தீயவன் பகர்ந்த மாற்றம் சேவகன் தெரிய கேட்டான். சேவகனுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. நீ கரன் புதல்வன் கொல்லோ, பஞ்சவடியில இருந்த கரனினது மகனானி சூர்பனகை ஏவியதினால் சூர்பனகையினுடைய ஏவலுக்கு உட்பட்டு ராமனை தாக்க வந்தான் அல்லவா கரனும் தூடனனும். அந்த கரனினுடைய மகனானி நெடும் பகை நிமிர வந்தாய். உன்னுடைய பழைய பகையை தீர்த்து கொள்ள வந்திருக்கின்ற நெடும் பகை, உன் தந்தையை நான் பஞ்சவடியிலே கொன்றேன், அந்த பகைக்கு, அந்த கொலை தொழிலுக்கு உண்டான பகையை இப்பொழுது தீர்க்க இங்கு என்னை எதிர்க்க வந்திருக்கிறாயா? நிமிர வந்தாய். ஆயது கடனே அன்றோ. ரொம்ப அழகான விஷயம். ஆயது கடனே அன்றோ அப்படின்னாக்க, ஒரு ஆண்மகனாக வளர்ந்தவருக்கு தந்தை மேல் வந்த பழியை தீர்ப்பது கடமைதான். ஆயது கடனே என்றோ ஆண் பிறந்து அமைந்தார்க்கு. என்ன அழகான இடம். ஒருவனுக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்றால் அந்த ஆண்மகனோட வேலை என்னன்னா, தன் தந்தைக்கு ஏற்ற அல்லது தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்தல் என்பது மகனினுடைய தலையாய கடன். இதை மாற்றவே முடியாது. ராமன் ரொம்ப அழகாக சொன்னார். ஆகவே ஆயது கடனே என்று ஆண் பிறந்து அமைந்தாருக்கு ஐய ஏயது சொன்னாய். ரைட், நீ சரியானதை தான் சொல்லியிருக்க. ஏயது சொன்னாய், நீ தகுதியானதையே சொன்னாய். மறுக்கல, ஒரு ஆண்மகன் வீரன் அப்படித்தான் பேசணும். உன் தந்தையை கொன்றது நான் தான், என்னை இந்த போர்க்களத்திலே நீ சந்தித்து என்னை கொல்லுவாய் என்று சொன்னாயே, அது சரிதான், தப்பொன்னும் இல்லை. யாரால் இப்படி அதை பேச முடியும்? ராமனால தான் பேச முடியும். பல நேரங்களில் நம்மால மேற்கொள்ளக்கூடிய செயல் லீகலா தப்பா இருக்கும், எத்திக்கலா ரைட்டா. ரொம்ப நினைச்சு ரசிப்பேன் நான். இப்போ அண்மை காலத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த ஆட்சியர்கள் காலத்தில் இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஒரு இழிவான செயலுக்கு பலர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சென்ற வாரம்தான் அதற்கு என்று வகுக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி தண்டனையை கொடுத்தார். குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தருக்கு 4 ஆயுள் தண்டனை. அந்த அளவுக்கு இது சட்ட ரீதியாக 4 ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா? முடியாது. இந்த ஆயுள் தண்டனைக்கு உண்டான விளக்கமே என்னன்னா, வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருப்பது என்று பொருள் அல்ல. மிகப்பெரிய அளவில் 14 ஆண்டு காலம் சிறையில் இருக்கணும். அதுலேயும் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நல்ல விதமான நடத்தைக்கு உரியவராக உங்களை காட்டிக் கொண்டீர்கள் என்றால், கவனிக்கணும், காட்டிக் கொண்டீர்கள் என்றால், மனது அளவில் நல்லவனா இருக்கீங்களா இல்லையான்னு சட்டத்துக்கு தெரியாது. அங்கு இருக்கிற வரைக்கும் செயல்பாடுகள் எல்லாம் நல்லதாக இருந்தால் உங்களின் மீது உண்டான அந்த கடுமையானது குறைந்து ஒரு மன்னிப்பானது கொடுக்கப்பட்டு உங்கள் ஆயுள் தண்டனை மெல்ல மெல்ல அந்த 14 ஆண்டுகள் என்பது 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்குள்ள முடிந்து வெளியே வந்துவிடலாம். இது வெளியவும் வர முடியாத அளவினுக்கு இடப்பட்ட தண்டனை. அவர்கள் மரணம் வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சட்ட ரீதியாக அணுகினால் இது தவறுதான். நான் ஆயுள் தண்டனைன்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அது நடக்கணும்.
ஆனால் ஒருவர் மாட்டு 4 ஆயுள் தண்டனை, சிறையில் இருந்து நீ வெளியே வர முடியாது, உன் வாழ்நாள் சிறையிலேயே கழிக்கப்பட்டு அங்கேயே நீ மரணத்தை சந்திக்க வேண்டும்ன்ற அளவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னாக்க லீகலாக அது தப்பாக இருக்கலாம், எத்திக்கலாக ரைட்டு. ஏன்னா எந்த ஒரு சிக்கலுக்கும் சட்ட ரீதியான தீர்வுன்னு ஒன்று இருக்கு, தார்மீக தீர்வுன்னு ஒன்று இருக்கு. இந்த சட்டமும் தர்மமும் எப்பவுமே ஒன்றும் சேராது, பெரிய இடர்பாடு இங்கதான். சட்டமும் தர்மமும் ஒன்னே சேராது. சட்ட ரீதியாக செய்யக்கூடியதை தர்மம் தவறுன்னு பேசும். தர்மத்தின் வாயிலாக ஒன்று நிலைநாட்டப்படுகின்ற பொழுது சட்டம் உடனே இல்லை இது முடியாது, இந்தந்த குறைகள் இருக்குன்னு பேசும். ரெண்டுமே ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்ப்பு. அதனால இங்க ராமன் ரொம்ப அழகா சொன்னா, உன் பக்கம் தப்பு இருக்குன்றத, உன் தந்தை பக்கம் தப்பு இருக்கிறதுன்றது உனக்கு தெரியும். உன்னை இப்பொழுது போருக்கு அனுப்பின ராவணன் மீது தப்பு இருக்கு, அது உனக்கு தெரியும். இருந்தாலும் உன் தந்தையை கொன்றவனாகிய என்னை போர்க்களத்திலே சந்தித்து என்னை கொல்லுவதாக நீ சபதம் செய்கிறாய் என்று சொன்னால் சரியானதுதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீ உன் தந்தைக்கு உரிய தனையன் ஆகையினால உன் தந்தை எப்படி வேண்டுமானாலும் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவனை கொன்றவனை நேருக்கு நேர் சந்தித்து பழிதீர்த்து கொள்ளுதல் என்பது இன்றியமையாத ஒன்று, அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே உன் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. மகர கண்ணனே, நீ இந்த போர்க்களத்திலே உனக்கு தகுதியான வீர வசனத்தை தான் பேசியிருக்கிறாய், உன்னுடைய வஞ்சனத்தை நன்காக சொல்லி இருக்கிறாய், அதில் எனக்கு வருத்தம் இல்லைன்ட்டான். எவனாவது ஒருத்தன் போர்க்களத்தில் எதிரி சொன்னதை பாராட்டுவானா பாருங்க, பாராட்டுவான். யாரு? எவன் ஒருவன் தன்னுடைய ஆற்றலை நம்பி அதனையே முழுதாக நம்புகிறானோ, அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு உடைய வீரன் ஒருவன் தன்னை எதிர்க்க வரக்கூடிய வீரன் எவனாயினும் அவனை மிக அழகாக ஏற்றுக்கொள்வான். இதுதான் அடிப்படை. முதல்ல நம்முடைய ஆற்றல்ல குறைவு இருக்கக்கூடாது. ராமன் தன்னுடைய வீரத்தில் எந்த குறைவும் வைத்ததில்லை. ஆகவே ராமனுக்கு இந்த மகர கண்ணன் பேசியதை தவறா எடுத்துக்க தெரியல. ஆம், நீ சொல்லக்கூடிய அந்த வஞ்சினம் சரியானது தான், ஏற்புடையது தான். பஞ்சவடியில் உன் தந்தையை கொன்றவன் நான் தான், என்னை இந்த போர்க்களத்திலே கொல்ல வேண்டும் என்று நீ எண்ணி இருப்பதும் சரிதான், என்னை கொல்லுவதாக சபதம் செய்திருப்பதும் முறையானது தான், அதில் ஒன்றும் தப்பில்லை என்று சொன்ன உடனே இருவரிடையே போர் தொடங்குகிறது. உறும் இடித்தன்ன வில் நான் ஒலி படுத்து உன்னோடு எந்தை செருமுடித்து என் கண் நின்ற சினம் முடித்து அமைவன் என்ன கருமுடித்து அமைந்த மேகம் கால் பிடித்து எழுந்த காலம் பெருமுடி கிரியில் பெய்யும் தாரை போல் பகழி பெய்தான். அழகு சொல்லிட்டு மகரக்கண்ணன் நம்ப எப்படி எய்தானா, உறும் இடித்தன்ன வில் நான் ஒலிப்படுத்து. உரும்னா இடின்னு அர்த்தம். வான வழியில் இடி எவ்வாறு இடிக்குமோ அந்த இடியினது ஒலியை போல தன்னுடைய வில்லினது நாணிலிருந்து ஒலியை எழுப்பினானா மகரக்கண்ணன். ஒலியை எழுப்பி என்ன சொன்னானா, உன்னோடு எந்தை செரு முடித்து என் கண் நின்ற சினம் முடித்து, உன்னை இந்த போர்க்களத்தில் அழித்து என் தந்தை காரணமான ஏற்பட்ட போரை முடிக்கிறேன். இப்போ நான் உன்னோட போர் செய்யறதுக்கு காரணம் ராவணன் அனுப்பினதெல்லாம் பின்னாடி. நான் உன்னோடு போர் செய்ய வந்ததன் காரணமே என் தந்தையை கொன்றவன் நீ. ஆகவே இந்த போர்க்களத்தில் உன்னை அழிக்கப் போகிறேன். அழித்து நான் என்ன செய்ய போறேன், என் கண் நின்ற சினம் முடித்து அமைவன் என்ன, எனது கோபத்தையும் தீர்த்து கொள்வேன், நான் அமைதியாயிடுவேன். எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் தந்தையை கொன்ற உன்னை எங்காகிலும் தேடி வந்து கொல்ல வேண்டும்னு நினைச்சிருந்தப்ப நீயே இங்கே வந்துட்ட. ஆகவே உன்னை கொல்லுவது தான் என்னுடைய வேலை, வேற ஒன்றும் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய கோபம் தணிந்து போகும். உன்னை கொன்றதன் பிறகு என் கோபம் தணிந்துவன் அமைவன் என்ன எப்படி வந்தனா, கருமுடித்து அமைந்த மேகம், நன்கு நீரினை தன் பக்கம் கொண்டிருக்கக்கூடிய கண்ணங்கரேல் என்று இருக்கக்கூடிய மேகம், கால் பிடித்து எழுந்த காலம், வானத்தின் மீது மழையினை தருதற்காக வானவழியில அந்த மேகம் வந்தது போல, பெருமுடி கிரியில் பெய்யும் தாரை போல், பெரிய மலை சிகரத்தில் மழை பொழியக்கூடிய காலத்தில் கரிய மேகங்கள் எல்லாம் திரண்டு அந்த சிகரத்தின் மீது பொழிவது போல்
கரிய நிறமுடையவனாகிய மகரக்கண்ணன் மழை மேகத்தை போன்று கருத்த நிறமுடையவன், மிக உயர்ந்த தோற்றத்தினுக்கு உரியவன். அவன் கையில் இருக்கக்கூடிய வில்லினை இடி போலே முழக்கி அந்த நாணினை அதிலிருந்து அம்புகளை மிக அதிக அளவில் மழை திவலைகளைப் போலே ராமன் மீது எய்ய தலைப்பட்டான். பெரிய முகடுகளை உடைய மலையில் பொழியக்கூடிய தாரை போல், தாரைனா நீர் திவலைகளைப் போல அம்புகளை, எண்ணிலடங்கா அம்புகளை ராமன் மீது இந்த மகரக்கண்ணன் எய்ய தலைப்பட்டான். தன் மீது படக்கூடிய அத்துணை ஆயிரக்கணக்கான அம்புகளை ராமன் எப்படி தடுத்தான்? சொரிந்தன பகழி எல்லாம் சுடற்கடும் கனைகள் தூவி அறிந்தன நகற்றி மற்ற ஆண்தகை அலங்கள் ஆகத்து தெரிந்து ஒரு பகழி பாய எய்தான் ராமன் ஏவ நெறிந்து எழு புருவத்தான் தன் நிறத்து உற்று நின்றது அன்றே. சொரிந்தன பகழி எல்லாம், ராமன் மீது மகரக்கண்ணனால் எய்யப்பட்ட எல்லா அம்புகளையும் கூர்கடுங்கனைகள் தூவி அறிந்தன நகற்றி வெம்மையும் ஒளியும் பொருந்திய அம்புகளை ராமன் மாறாக எய்து அத்துணை அம்புகளையும் செயலிழக்கச் செய்தான். இதெல்லாம் எனக்கு போர்க்களத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள். அதை கொஞ்சம் அறிவியல் தொழில்நுட்பத்தோட நீங்க பார்க்கணும்னா நிறைய பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நாமெல்லாம் தீபாவளி காலங்கள்லாம் இந்த வான வேடிக்கைக்கு நிறைய செலவு செய்வோம். இந்த வான வேடிக்கைய நாம பற்ற வைக்கின்ற பொழுது அந்த வானத்தில் சென்று வெடிக்கக்கூடிய அவுட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான அளவுகளில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை உடைய அவிட்டிருக்கு. அதை நீங்கள் பற்ற வைத்தீருங்க, வானத்தில் போயிட்டு 10 100ஆக மாறி வெடிக்கும், வான வழியே அப்படியே ஜொலிக்கும். சாதாரணமாக மானுடன் செய்யக்கூடிய ஒரு வெடிப்பொருளில் இத்துணை விதமான வெடிமுறைகளை கொண்டு பல வினோதமான காட்சிகளை வானத்தில் ஏற்பாடு செய்ய முடிகிறது இல்லையா? அப்போ அந்த அம்பினை கொண்டு ஒரு அம்பு எய்ய அந்த ஒன்று பலதாக பெருக்கெடுத்து எதிரியினது இலக்கை தாக்குவதோடு எதிரியால் எய்யப்பட்ட பல ஆயிரக்கணக்கான அம்புகளையும் இவைகள் தடுத்து செயலற்று போகச் செய்யும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருந்திருக்கணும் அன்னைக்கு. அதுதான். ஆகவே சொரிந்தன பகழியெல்லாம் கூர்கடுங்கனைகள் தூவி அறிந்தன நகற்றி, அந்த மகரக்கண்ணனால் எய்யப்பட்ட கொடுமையான அம்புகள் அனைத்தினையும் ராமன் தன்பால் இருந்த அம்புகளை எய்து அந்த மகரக்கண்ணன் எய்த அம்புகளை எல்லாம் செயலிழக்கச் செய்தான். ஆகவே மற்ற ஆண்தகை அலங்கல் ஆகத்து அவ்வாறு செய்ததன் பின் தன்னுடைய அம்புகளெல்லாம் ராமனது அம்புகளினால் தடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை தெரிந்து கொண்ட ஆண்மை குணமுள்ள அந்த மகரக்கண்ணனுடைய மாலையை அணிந்த மார்பில தெரிந்து ஒரு பகழி பாய எய்தான் ராமன். ஒரு கனை பாயும்படியாக ராமன் ஆராய்ந்து ஒரு கூரிய அம்பினை எய்தான். ஏவ அப்படிப்பட்ட அம்பினை ராமன் செலுத்த நெறிந்து எழு புருவத்தான் தன்னிறத்து உற்று நின்றது என்றோ. அவ்வம்பானது கடுமையான கோபத்தினை கொண்டு வளைந்து எழுந்த புருவத்தை உடைய மகரக்கண்ணனினுடைய மார்பிலை போய் அழுந்தி நின்றதுன்னா அவன் மார்பில போய் பாய்ந்தது. ராமனுடைய ஒற்றை அம்பு. மகரக்கண்ணன் எய்த பலவாகிய அம்புகளை ராமன் தடுத்து விட்டான். தடுத்ததோடு நில்லாமல் தன் பக்கத்திலிருந்து தனது வில்லிலிருந்து ஒரு ஒற்றை அம்பை செலுத்தினான். அது விரைவாக சென்று மகரக்கண்ணனது மார்பிலே தைத்தது. ஏ உண்டு துளக்கம் எய்த இரத்தக பரிதி என்ற பூ உண்ட கண்ணன் வாயின் புகை உண்டது உமிழ்வான் போல்வான் தே உண்ட கீர்த்தி அண்ணல் திருவுண்ட கவசம் சேர தூ உண்ட வைரவாளி 1000 தூவி ஆர்த்தான். ஏ உண்டு துளக்கம் எய்த ராமனால் எய்யப்பட்ட அம்பு தைத்து நடுங்கி இரத்தக பருதி என்ற பூ உண்ட கண்ணன்
செந்நிறத்தை உடைய சூரியனால் மலர்விக்க பெற்ற செந்தாமரை பூ போன்ற கண்களை உடைய மகரக் கண்ணன் வாயின் புகை உண்டது உமிழ்வான் போல்வான். வாயிலே முன்னமே புகையை கொண்டு கக்குவவனைப் போல நெருப்பை உமிழ்ந்து கொண்டு தேவுண்ட கீர்த்தி அண்ணல் திருவுண்ட கவசம் சேர. தெய்வத்தன்மை பொருந்திய புகழை உடைய ராமனது அழகிய கவசத்தில் தைக்கும்படியாக தூவுண்ட வைரவாளி 1000 தூவி ஆர்த்தான் மகரக்கண்ணன். ஆயிரக்கணக்கான அம்புகளை, தசையில் தோய்ந்த திண்ணிய 1000 அம்புகளை ராமன் மீது பொழிந்து ஆரவாரம் செய்தான். நீ ஒரு அம்புதானே எய்தாய், ராமனே நான் உன் மீது ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்கிறேன், பார்த்து கொள்ள அம்பை எய்தான். மாற்றாக ராமன் என்ன செய்தான்? அன்னது கண்டவானோர் அதிசயம் உற்றர். ஆழி மன்னனும் முறுவல் எய்தி வாய் அம்புவோர் 6 வாங்கி பொன்னெடும் தடம் தேர் பூண்ட புறவியின் குரங்கின் போக்கி வில் நடு அறுத்து பாகன் தலையும் நிலத்தில் வீழ்த்தான். ராமன் சிரித்து கொண்டே அந்த மகரக்கண்ணனினுடைய அம்புகளை எதிர்கொண்டான். எப்படியா? அன்னது கண்ட வானோர் அதிசயமுற்றர். மகரக்கண்ணன் இவ்வாயிரு ஆயிரக்கணக்கான அம்புகளை ராமனை நோக்கி எய்ததை பார்த்தவுடனே தேவர்கள் அதிசயப்பட்டார்கள். ராமனது ஒற்றை அம்பு மகரக்கண்ணன் மார்பினை தைத்ததை கூட மகரக்கண்ணன் பொருட்படுத்தாமல் உடனுக்குடனாக 1000 அம்புகளை ராமன் மீது செலுத்தியதை கண்டவுடனே தேவர்கள் மகரக்கண்ணனினது வீரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆழி மன்னனும் முறுவல் எய்தி ஆணை சக்கரத்தை உடையவனாகிய ராமனோ இந்த மகரக்கண்ணனது போராற்றலை பார்த்து புன்னகை செய்து வாய் அம்பு ஒரு 6 வாங்கி கூர்மையான 6 அம்புகளை தேர்ந்தெடுத்து பொன்னெடும் தடந்தேர் பூண்ட புறவியின் குரங்கள் போக்கி அந்த 6 அம்புகளின் துணை கொண்டு பெரிய நெடிய தேரின் பூட்ட பெற்ற குதிரைகளின் குழம்புகளை துண்டித்தான். 6 அம்புகளால் அதோட வில் நடு அறுத்து பாகன் தலையும் நிலத்து வீழ்த்தான். மகரக்கண்ணன் தன் கையிலே பிடித்திருந்த வில்லினையும் அறுத்தான். மகரக்கண்ணனது தேரினை செலுத்தி கொண்டு வரக்கூடிய அந்த பாகனையும் அம்பினால் அடித்து கொன்றான் ராமன். அப்போ ஒரு தேரினை இயக்கக்கூடிய பாகனை வீழ்த்தி விட்டால் தேர் ஓட்டுதற்கு ஆள் இல்லாமலும் அந்த தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகளினது கால்கள் அருந்து போனதினால் தேரானது மேலே தொடர்ந்து நடைபயிலுதற்கு வாய்ப்பில்லாமல் போக மகரக்கண்ணன் திகைக்கிறான். அப்ப மகரக்கண்ணன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். நம்ம நேரடியா இந்த வில் போரை கொண்டு ராமனை எதிர்ப்பதில் பயனில்லை, நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்காது. அதனால தனக்கு தெரிந்த மந்திர போர்களில் ஈடுபடலாம்ன்ற முடிவுக்கு வருகிறான். யார்? மகரக்கண்ணன். எப்படியா? மார்பிடை நின்ற வாளி வாயிடை வெயிலின் வாரும் சோரியன் விசும்பி நூடு ஓர் இமைப்பிடை தோன்றா நின்றான். கார் உறும் ஏறும் காற்றும் கனலியும் கடைநாள் வையம் பேர்வுரு காலம் என்ன பெருக்கினன் தவத்தின் பெற்ற. அந்த தவ வலிமையினால் பெற்ற வரங்களினது துணை கொண்டு இப்ப ராமனை தாக்குதற்கு இவன் முன்வருகிறான். யாரு? மகரக்கண்ணன். என்னவா? மார்பிடை நின்ற வாளி வாயிடை வெயிலின் வாரும் சூரியன். மார்பிடத்திலே ராமனால் எய்யப்பட்ட அம்பு இந்த மகரக்கண்ணன் மார்பை ஊடுருவி அங்கேயே நிற்கிறது. அந்த அம்பு பட்ட இடத்திலிருந்து சிவந்த இரத்தமானது சிந்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடூரமான தோற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். யார்? மகரக்கண்ணன். ராமனது வாளி மார்பில் பட்டதும் அதனால் காயம் ஏற்பட்டதோ அதனால் ரத்தம் சிந்துகிறதோ அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அந்த மகரக்கண்ணன் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் விசும்பி நூடு ஓர் இமைப்பிடை தோன்றான் என்றான். ஒரு இமைப்பொழுது நேரத்துக்குள்ள அப்படி கையை சொடுக்கிற நேரத்துக்குள்ள வானவெளிக்கு போனான். வான்வெளியில போய் நின்று கொண்டான். யார்? இந்த மகரக்கண்ணன். நின்று கொண்டு தவத்தின் பெற்றான். தான் செய்த தவத்தினால் பெற்ற சித்திகளை கொண்டு
கார் உறும் ஏறும் காற்றும் கனலியும் மேகத்தை பொருந்திய பேரிடியும் காற்றும் நெருப்பும் என்ற இவற்றை கடைநாள் வையம் பேரூரு காலம் என்ன பெருக்கினான். உலகம் அழியக்கூடிய காலத்தில் இந்த மூன்று பூதங்களும் எவ்வாறு ஒன்று சேர்ந்து மிக ஆரவாரத்தோடு உலகை அழித்து ஒடுக்கக்கூடிய செயலை செய்யுமோ அதற்கு இணையானதோர் செயலை இந்த மகரக்கண்ணன் தனது கைகளினால் பலவாறாகிய கூறிய அம்புகளை ராமனையும் வானர படைகளை நோக்கியும் செலுத்தினார். அந்த அளவினுக்கு யுகம் முடியக்கூடிய காலத்தில் நெருப்பும் காற்றும் நீரும், அதுக்கு தான் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நெருப்புக்கு பேரு வடவா முகாக்கினி, கடல் நடுவே தோன்றும் சொல்லுகிறார்கள். காற்றுக்கு ஊதைன்னு பேர். அது யுகம் முடியக்கூடிய காலத்தில் வீசி எல்லா இடத்தையும் மண்மூட செய்யும். அதுபோல நெருப்பாயிற்று, அம்பாயிற்று. அதே போல நீர் பிரளய காலம் என்று சொல்லக்கூடிய யுகம் முடியக்கூடிய காலத்தில் எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து நீரினால் இந்த உலகம் மூழ்கடிக்கப்படும். இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்படக்கூடிய சில மேற்கோள்கள். இந்த யுகம் முடிவு எவ்வாறு இருக்கும், இந்த யுகம் முடிகின்ற பொழுது என்னென்னலாம் நிகழும், அதுபோல இந்த யுகம் முடியக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் நெருப்பு தோன்றுவது போல அந்த கடைநாள் வையம் பேரூரு காலம் என்ன, உலகம் நிலை பெயர்ந்து அழியும்படியான ஊழிக்காலம் எனும்படி நீரையும் நெருப்பையும் காற்றையும் ஒரு சேர தன்னுடைய தவ வலிமையினால் ராமனை நோக்கியும் ராமனோடு போர் செய்து கொண்டு ராமனோடு சேர்ந்து போர் செய்யக்கூடிய வானர படையை நோக்கியும் வீசினான். யாரு? இந்த மகரக்கண்ணன். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு நேரத்தில் தாக்கினால் என்ன ஆகும்? வானரப்படை சிதறுண்டது. ஒன்று தாக்கினாலே போதும், இவன் மூணுத்தையும் ஒட்டுக்க அனுப்பிச்சான். உருமுறை அனந்த கோடி உதிர்ந்தன ஊழி நாளின் இருமுறை காற்று சீறி எழுந்தது விழுந்தது எங்கும் கருமுறை நிறைந்த மேகம் கான்றன கல்லின் மாறி பொறுமுறை மயங்கி சுற்றும் இரியலின் கவிகள் போன. என்னாச்சு? குரங்குகள் என்ன ஆயினவா? உருமுறை அனந்த கோடி உதிர்ந்தன. மகரக்கண்ணன் அது தவ பலத்தினால் இடிகள் வரிசையாக எண்ணிலாத கோடி உதிர்ந்தன. வானவெளியிலிருந்து இடிக்கிழ விழுகிறது, ஒன்று ரெண்டல்ல. ரொம்ப ரசனையா சொல்லுவது உண்டு. நேற்று கூட என்னுடைய மகள் இல்லத்தில் ஒரு மரத்தினால் செய்யப்பட வேண்டிய ஒரு அலமாரி செய்ததற்கு ஒருவர் வந்தார், வார்ட்ரோப் செய்யறதுக்கு. ரொம்ப அழகா அதற்கு உண்டான அவர் கையில் வைத்திருந்த அந்த தொழில்முறை கருவிகள் இருக்க பாருங்க, பிரமிச்சு போன. இப்ப நம்முடைய ஒரு தச்சு தொழிலாளி அதை செய்யணும்னா குறைந்தபட்சம் 2 நாள் எடுத்துக்கொள்வார். நான் செய்த அனுபவம் உண்டு, அதனால சொல்றேன், 2 நாள் எடுத்துக்கொள்வார். ஆனா நேற்று வந்த இந்த அன்பர் கையில் போதுமானதாகிய நவீன தொழில்நுட்ப கருவிகள் வைத்திருந்ததுனால சற்றேறக்குறைய 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள முடித்து விட்டு சென்றே போனார். ரொம்ப எளிமையா. அப்படிப்பட்ட தொழில் கருவிகள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதனை காட்டிலும் ஒருபடி வேகமாகவும் நேர்த்தியாகவும் செயல்படக்கூடிய வெவ்வேறு கருவிகள். அதெல்லாம் இங்க ரொம்ப அழகான முறையில் கிடைக்கிறது. அவைகளை கொண்டு அதை நன்கு பயன்படுத்தி தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் முதல் விஷயம் சிரமம் பார்க்காமல், ரொம்ப பெரிய அளவில் உடல் உழைப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த தொழில் அந்த கருவிகளை கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவில் உடல் உழைப்பெல்லாம் வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான முறையில் அதை பிடித்தால் போதும், அது மற்றதை அதுவே பார்த்து கொள்ளுகிறது. இது ரொம்ப பார்ப்பதற்கு, ஏனென்றால் இன்றைய தொழில் என்பன அந்த தொழிலின் கண் பெறக்கூடிய வெற்றி என்பது நீங்கள் கையில் கொண்டு இருக்கக்கூடிய கருவிகளை பொறுத்தது. உங்களினுடைய வெற்றி தோல்விகளை உங்கள் கருவிகள் தீர்மானிக்கின்றன. அதே தான் சொல்றார். அந்த மகரக்கண்ணனினுடைய அந்த
வேகமான அம்புகள் எல்லாம் வந்தவுடனே இந்த வானர சேனைகள் எல்லாம் சிதறினவன். ஆகவே உருமுறை அனந்த கோடி உதிர்ந்தன ஊழினாளி. அதாவது மகர கண்ணனது தவத்தின் பலத்தால் இடிகள் வரிசையாக எண்ணிலாத கோடி உதிர்ந்தன வானர கூட்டத்தின் மீது. ஊழி நாளின் இருமுறை காற்று சீறி எழுந்தது. ஊழி நாளை காட்டிலும் 2 மடங்கு காற்று சீற்றத்தோடு எழுந்தன. எப்படி ஊழி காலத்துல காற்று வீசுவதுதான் மிக கடுமையான வேகத்துல இருக்கும்னு, ஆனா அதனை காட்டிலும் 2 மடங்கு வேகத்தோடு இந்த மகர கண்ணனால் எய்யப்பட்ட அம்பு காற்றை உருவாக்கினதாம். விழுந்தது எங்கும் எவ்விடத்திலும் உள்ள பொருள்கள் நிலை தடுமாறி விழுந்தன. கருமுறை நிறைந்த மேகம் காந்தன கல்லின் மாறி. கருமைத்தன்மை வாய்ந்த வானவழியிலே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய மேகங்களிலிருந்து மழை நீர் பொழியலையா, கல்மழை பொழிந்தன. நம்ம ஆலங்கட்டி மழை தெரியும், பனி கட்டியாக விழக்கூடிய மழை. இது கல்மழையே பொழிந்தது. ஆகவே கல்மழை பொறுமுறை மயங்கி சுற்றும் இரியலின் கவிகள் போன. குரங்குகள் போர் செய்யக்கூடிய தன்மையிலிருந்து விலகி இந்த மாயப் போரிலிருந்து எவ்வாறு தங்களை காத்து கொள்வது என்று அஞ்சி மயங்கி சுற்றிலும் நிலை கட்டு எங்கு ஓடுவது என்று தெரியாமல் வானரங்கள் எல்லாம் சிதறி எல்லா திக்குகளிலும் ஓடி ஒளிந்தன. இந்த மகர கண்ணனது போர், அந்த போரினால் விளையக்கூடிய விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய வேகம், இவைகளை ஏதொன்றையும் தாங்க முடியாமல் இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓட தலைப்பட்டன. அப்போ இது ஏன் இவ்வாறு நிகழுகிறது என்று ராமன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது வீடணன் வந்து சொல்றான், இந்த மகர கண்ணன் மாயப்போரிலே வல்லவன். அவன் செய்த மாயப்போரினுடைய விளைவுதான் இது போன்றதாகிய நிகழ்வு. ஆகவே முதலிலே அவன் மாயத்தில் இருந்து அவனை விலக்க வேண்டும். எப்படியா? போயின திசைகள் எங்கும் புகையொடு நெருப்பு போர்ப்ப தீ இனம் அமையச் செல்லும் மாய மாறி சிந்த 1000 கோடி மேலும் அவிந்தன கவிகள் ஐயன் மாயமோ வரமோ என்றான் வீடனன் வணங்கி சொல்வான். கவிகள்னா குரங்குகள். போயின திசைகள் எங்கும் புகையொடு நெருப்பு போர்ப்ப. இந்த குரங்குகள் போன திசைகளிலெல்லாம் நெருப்பும் புகையுமாக போய் மூடிக்கொண்டதினால பலாயிரக்கணக்கான குரங்குகள் இறந்து போன. செல்லும் தீயினம் அமைய மாய மாறி சிந்த. மேகமும் நெருப்பாக சிந்த. மழைகளுக்கு பதிலாக கல்லும் நெருப்புமாக பூமியில் விழ அந்த மாதிரி பொழியக்கூடிய நெருப்பு மழையினால் 1000 கோடி மேலும் அவிந்தன. 1000 கோடிகளுக்கும் மிகுதியான வானரங்கள் அழிந்து போயின. இதை பார்த்த உடனே ராமனுக்கு சந்தேகம். ஐயன் ராமன் மாயமோ வரமோ என்றான். இப்படிப்பட்ட பேரழிவை நிகழ்த்தக்கூடிய அந்த மகர கண்ணனினது போர் செய்யும் ஆற்றலை கண்டு ராமன் வீடணனை பார்த்து கொட்கிறான். இது மாயத்தினால் நிகழ்ந்ததா அல்லது வரத்தின் பயனால் இதனை அவன் செய்கிறானான்னு கேட்டான். என்று கேட்டான். அவ்வாறு கேட்ட ராமனுக்கு வீடணன் வணங்கி பதில் சொல்லுகிறான். பணிவோடு பதிலை சொல்ல முன்வருகிறான். என்ன பதில் சொன்னான் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.